ஸோ இதுதாங்க ரெஜிஸ்டான். ரொம்ப பாப்புலரான இடம் இது. இதெல்லாம் ஒரு காலத்தில் பள்ளி அறைகளாக இருந்தது. மேலே பாருங்கள், 2 பக்கம் 2 சிங்கம் இருக்குது. சிங்கத்துக்கு பின்னாடி சூரியன் இருக்குது. வணக்கம் நண்பர்களே, நான் இப்போ இருக்கிறது 2500 வருடங்கள் பழமையான ஒரு நகரம் சமர்கந்த். இது கிட்டத்தட்ட 300 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்குது தாஷ்கந்திலிருந்து. தாஷ்கந்த் தான் உஸ்பெகிஸ்தானோட தலைநகரம். ஸோ அப்படி இந்த ஊரில் என்ன இருக்குது அப்படின்னு கேட்குறீங்களா? அதை சுற்றி பார்க்குறது தான் நான் வந்திருக்கேன். இப்போ நான் தங்கியிருக்கிறது இந்த ஹாஸ்டல் தான். ரெஜிஸ்டான் அப்படின்னு பேர் இந்த ஹாஸ்டல் பேர். சமர்கந்தில் ரொம்ப முக்கியமான ஒரு இடத்துல அமைஞ்சிருக்கு. இப்போ போய் நான் ரூம் காமிக்க முடியாது, நான் படுத்துட்ருக்காங்க. இது மார்னிங் சமயம், எல்லோரும் படுத்துட்ருக்காங்க. அதனால் நான் உள்ளே போய் டிஸ்டர்ப் பண்ண விரும்பலை. நான் இப்போது ரெடி ஆகிட்டு வெளியில் வந்துட்டேன். இப்போது சமர்கந்த் நகரத்தை சுற்றி பார்க்க போகிறேன். நான் முதல்ல என்ன நினச்சேன்னா, இது ரொம்ப சின்ன ஊராக இருக்கும் அப்படின்னு நினச்சிட்டு வந்தேன். பட் இது பெரிய நகரம். எனக்கு தெரிஞ்சு இது 2வது பெரிய நகரம்னு நினைக்கிறேன் உஸ்பெகிஸ்தானில். பல தருடங்களில் அரேப் இங்கே அட்டாக் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் நிறைய பேர் இங்கே அட்டாக் பண்ணியிருக்காங்க இந்த நகரத்தை, சமர்கந்தை. பட் இப்போ ஒரு சோவியத்லேருந்து பிரிஞ்சு தனி நாடானதுக்கப்புறமா நிறைய இந்த நகரத்தை திரும்ப புதுப்பிச்சிருக்காங்க. நிறைய இடங்கள் இப்போ அருமையாக இருக்குது பார்க்குறதுக்கு. ஒரு காலத்துலலாம் மண்ணோட மண்ணாக இருந்துச்சு, கேட்பாரற்று கிடந்தது. 4-5 இடங்கள், முக்கியமான இடங்கள் இங்கே இருக்குது சமர்கந்தில். அதையெல்லாம் இன்றைக்கும் நாளைக்கும் 2 நாளில் நான் பார்க்க போகிறேன். என் கூட நீங்களும் சேர்ந்து பாருங்கள். இந்த ஊருக்கு ஏன் சமர்கந்துன்னு பேர் வந்தது அப்படின்றதுக்கு ஒரு கதை கூட இருக்குது. கந்தன் ஒரு பொண்ணு இருந்தால், நான் பிரின்சஸ். இந்த ஊரில் ரொம்ப பணக்கார பொண்ணு. ஸோ கந்த் அப்படின்னா இங்கே லோக்கல் பாஷையில் சர்க்கரை அப்படின்னு பொருள், சுகர். ஸோ சர்க்கரை போலவே அவளும் இனிமையானவள். சமர் அப்படின்ற ஒரு பையனை சந்திக்கிறார். 2 பேரும் காதல் வயப்படுறாங்க. ஒருத்தருக்கு ஒருத்தர் ரொம்ப பிடிச்சி போயிடுறது. அது கந்தோட அப்பாவுக்கு தெரிய வருது. ஸோ அவர் ராஜா குடும்பம். பையன் ரொம்ப வசதி இல்லாதவன், புவர் ஃபேமிலியிலேருந்து வரான்றதுனால அவருக்கு இஷ்டம் இல்லை. அதனால் என்ன பண்ணுறாரு, ஆள் வச்சு அந்த பையனை கொண்டுடுறாரு. தன்னோட காதலனை கொண்டுட்டார் அப்பான்ற கோவத்தில் ஒரு கேசல் மேலேருந்து குதிச்சு அவளும் இறந்து போயிடுறான். அந்த பசங்க ஞாபகார்த்தமாக சமர்கந்த் அப்படின்னு மாற்றிட்டாங்க பேரை. இப்படி தான் இந்த ஊருக்கு சமர்கந்துன்ற பேர் வந்ததுன்னு ஒரு லெஜெண்ட், ஒரு கதை. அது உண்மையான யாருக்குமே தெரியாது இப்போது. பட் அதுதான் சொல்கிறாங்க, அதுதான் புத்தகங்களிலையும் எழுதியிருக்கு. சரி, நான் ஆல்ரெடி ரொம்ப நேரம் பேசிட்டேன். இப்போ ஊர் சுற்றி பார்க்கலாம் வாங்க. இந்த சமர்கந்த் நகரமானது 8வது நூற்றாண்டில் அரேபியர்களால் கைப்பற்றப்பட்டது. ஸோ அவங்க இந்த நகரத்தை கைப்பற்றி இஸ்லாமியத்தை முதல்ல இங்கே அறிமுகப்படுத்தினாங்க. ஸோ அதற்கப்புறம் இங்கே உள்ள மக்கள் எல்லாம் இஸ்லாமியத்தை கடைப்பிடிக்க ஆரம்பித்தாங்க. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா இது 96% இஸ்லாமியர்கள் நினைக்கிறேன். இந்த நகரம் அஃப்ராசிப் மவுண்ட் அப்படின்ற ஒரு மலை பகுதியில் அமைஞ்சிருந்தது முன்னாடி.
அதுக்கப்புறமா வந்து நிறைய மசூதிகள், மான்யூமெண்ட்ஸ் நிறைய இங்கே வந்து அமைக்கப்பட்டது. ஸோ சரித்திர புகழ் வாழ்ந்த பல இடங்கள் இங்கே இருக்குது. அண்ட் அலெக்சாண்டர் த கிரேட் நமக்கெல்லாம் பரிச்சயமானவர். அவர் கூட இங்கே படையெடுத்து வந்தார். அவர் இங்கே வந்திருக்கச்ச கூட பிரமிச்சு போயிட்டார் அந்த இடத்த பார்த்து. ஏன்னா அந்த அளவுக்கு வந்து இந்த ஊர் வந்து அழகானது. அதே போல் 1220 கெங்கிஸ் கான் இந்த நகரத்தை ஆக்கிரமித்தார். இங்கே வந்து அவர் வந்து மக்களோட வாழ்வாதாரத்தை கெடுக்கிற மாதிரி இரிகேஷன் சப்ளை, நீர்வரத்து எல்லாத்தையும் வந்து இடித்து தள்ளிட்டார். ஸோ மக்கள் தண்ணீர் கூட இல்லாமல் இங்கே நிறைய மக்கள் வந்து இறந்து போயிருக்காங்க. ஸோ அதுதான் வந்து ஒரு இந்த சமர்கந்துக்கு ஒரு அழிவு காலம் மாதிரி பார்க்கப்படுது. ஸோ இதுதாங்க ரெஜிஸ்தான். ரொம்ப பாப்புலரான இடம் இது. பிரம்மாண்டமான கட்டிடங்கள் எப்படி இருக்குது பாருங்கள். இது நேராக பார்க்கச்சா ரொம்ப பெருசாக இருக்குது. பட் வீடியோவில் கொஞ்சம் ஆப்வியஸ்லி நேராக பார்க்குற மாதிரி வீடியோவில் வராது. மார்னிங் டைம் வந்து கரெக்டான டைம். ஏன்னா சூரியன் வந்து எதிர்பக்கம் இருக்கிறதுனால நல்லா வீடியோ எடுக்க முடியும், ஃபோட்டோ எடுக்க முடியும். இங்கே பாருங்கள், 3 கட்டிடங்கள். இது 3 சேர்த்து தான் ரெஜிஸ்தான் அப்படின்னு சொல்லுவாங்க. ரெஜிஸ்தானோட என்ட்ரி டிக்கெட் வந்து 50,000 சோம்ஸ், உஸ்பெகி சோம் 50,000. இந்திய மதிப்புப்படி கரெக்டாக 350 ரூபா. ஸோ இது 3ல் இது நீங்கள் பார்க்குறது வந்து உலுக் பேக்னு பேர், மദ്രാസா. ஸோ இதுதான் இருக்கிறதுலே பழமையானது. 1417லேருந்து 1420க்குள்ளே கட்டப்பட்டது. இதுதான் இருக்கிறதுலே பழமையான மദ്രാസா. இது வந்து 2வதாக அமைக்கப்பட்ட மദ്രാസா. இது பேர் வந்து ஷேர்தோர். 1619லேருந்து 36க்குள்ளே கட்டப்பட்டது. கிட்டத்தட்ட 200 ஆண்டுகளுக்கு பின்னாடி கட்டப்பட்டது. நடுவில் இருக்கிறதுலே பெருசு அகலமானது. அது பேர் வந்து டில்லா கோரி மദ്രാസா. இது வந்து 1646லேருந்து 60க்குள்ளே கட்டப்பட்டது. ஸோ 3மே மദ്രാസா இஸ்லாமிய படிப்புக்கோசரம் கட்டப்பட்டது. முதல்ல உலுக் பெக் போகிறேன், ஏன்னா இது இருக்கிறதுலே பழமையானது இதுதான். அதனால் முதல்ல உலுக் பெக் போகிறேன் நான் உள்ள. மദ്രാസാக்குள்ள ஒரு கல்வி பயிற்சிக்கப்படலை. இப்போ இந்த மദ്രാസா ஃபுல்லாக வந்து கடைகள் இருக்குது. உஸ்பெகிஸ்தானோட ட்ரெடிஷ்னல் ட்ரெஸ்ஸஸ், அவங்களோட பலவிதமான ஜுவல்லரிஸ் அதெல்லாம் தான் இங்கே இருக்குது. இப்போது இதெல்லாம் ஒரு காலத்தில் பள்ளி அறைகளாக இருந்தது. மாணவர்கள் தங்கும் இடங்களாக இருந்தது. ஆசிரியர்கள் மாணவர்கள் தங்கும் விடுதியாக இருந்தது. என்னமும் சொல்கிறாங்க, சிரிச்சுக்கிட்டே சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்கன்னா நலங்களை. இதுதான் கோர்ட்யார்டு.
அழகாக இருக்குது கோர்ட்யார்டு. இங்கே பார்த்தீங்கன்னா மேலே பாருங்கள் பால்கனி இருக்குது. அங்கே மேலே நின்றுட்டுருக்காங்க பாருங்கள். ஸோ மேலே போக முடியும். அதெல்லாம் பள்ளி அறைகள், விடுதிகள், மாணவர்களுக்கு ஆசிரியர்களுக்கான விடுதிகள், இவை எல்லாமே இங்கே தனித்தனியாக அறைகள் இருக்குது பாருங்கள். இது எல்லாமே வந்து கிளாஸ் ரூம்ஸாக இருந்தது. இங்கே தான் மாணவர்கள் பயிற்சிவிக்கப்பட்டாங்க. இப்போ இது எல்லாமே எல்லா அறைகளுமே இப்போ வந்து கடைகளாக இருக்குது. ஏன்னா லட்சக்கணக்கில் இங்கே டூரிஸ்ட் வராங்க. ஸோ இது இவங்களோட வாழ்வாதாரம், தப்பு சொல்ல முடியாது. அறைகளை எல்லாம் இப்போ வந்து கடைகளாகிடுது. பட் இந்த ஆர்கிடெக்சர் மாத்திரம் பாருங்கள். எத்தனை அருமையாக இருக்குன்னு மாத்திரம் பாருங்கள். இதெல்லாம் ஸ்டடி ரூம் ஆஃப் உலுக் பேக் மதராசான்னு போட்டிருக்கு. மூடி வச்சுருக்காங்க. அதுக்கு வெளியில் தான் கடலாம் இருக்குது. உள்ள ஒரு அழகான மியூசியம் இருக்குது. குரான் இது சமர்கந்திலேயே உருவாக்கப்பட்ட பேப்பரில் எழுதப்பட்டது. இது வந்து 60 சென்டிமீட்டர் பை 80 சென்டிமீட்டர் ஒரு மேனுஸ்கிரிப்ட். அது இந்த காகிதம் வந்து இங்கே சமர்கந்திலே உருவாக்கப்பட்டது. சமர்கந்த் வந்து பேப்பர் இண்டஸ்ட்ரிக்கு ரொம்ப ஃபேமஸ். அந்த காலத்தில் காகிதம் தேவைப்பட்டதுன்னு சொல்லி இவங்க படைப்புகளை எழுதி வைக்கிறதுக்கு காகிதம் ரொம்ப முக்கியமானது. அதனால் வந்து இவங்க வந்து இங்கேயே நிறைய காகித ஆலைகள் உருவாக்கினாங்க. காகித ஆலைகள் இப்போவும் பார்க்க முடியும். கொஞ்சம் சிட்டிக்கு வெளியில் போனோன்னா, நகரத்துக்கு வெளியில் போனோன்னா டைம் கிடச்சா போவேன் நானும். பட் அநேகமாக டைம் இருக்காது எனக்கு. இவர் தான் உலுக் பெய்க். இவர் தான் இந்த மதரசா உருவாக்கினவர். ஏன் மாடிக்கு போக முடியும். படிக்கல் பயங்கர உயரமாக இருக்குது. படி எப்படி இருக்கு பாருங்க. போகிற இடம், ஒரு வழி சுற்றி சுற்றி வர போக வேண்டியிருக்கு. வந்தாச்சு மேலே. இங்கேயும் கடைகள் இருக்குது. இதெல்லாம் வந்து தங்கும் விடுதியாக இருந்திருக்கு ஒரு காலத்தில். இப்போ கடைகளாக இருக்குது. ஹலோ, அஸ்ஸலாமு அலைக்கும். இது எல்லாமே அறைகள். இப்போ கடைகளை மாறி இருக்குது.
நான் இப்போ வந்து உலுக் பேக் மதராஸாவில் மாடியில் உட்காந்துருக்கேன். நான் சொன்ன மாதிரி இப்போது இங்கே வந்து மதராஸா இல்லை. முன்னாடி இருந்த அறைகள் எல்லாமே இப்போ வந்து கடைகளாக மாறிடுச்சு. ஸோ அப்படி ஒரு மாடியில் ஒரு கடையில் தான் காஃபி சாப்பிட்டுட்ருக்கேன், கேப்பச்சினோ. இதுதான் வந்து தில்லாகோரி மதராஸா, மூணாவது மதராஸா, மூணாவதாக கட்டப்பட்ட மதராஸா. டில்லாகோரினாலே தங்கத்தால் அலங்கரிக்கப்பட்ட இடம் அப்படின்னு அர்த்தம். அதுக்கேற்ற மாதிரியே இருக்குது பாருங்கள். ஃபுல்லாக கோல்டன் கலரில் இருக்குது இந்த இடம் முழுக்க. எனக்கு தெரிஞ்சு நிஜத்தங்கம் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை, கோட்டிங் தான் கொடுத்துருக்காங்கன்னு நினைக்கிறேன். பட் பிரமிப்பாக இருக்குது பார்க்குறதுக்கு, நல்லா இருக்குது. அந்த ஷைனிங் கலர், அந்த பெயிண்ட்ஸ் அவங்க யூஸ் பண்ணியிருக்கிறது எல்லாமே அற்புதமாக இருக்குது. மேலே பாருங்கள், பார்க்குறதுக்கு டோம் ஆட்டம் இருக்குது. ஆனால் ஆக்சுவலாக டோம் கிடையாது, ஃப்ளாட்டாக தான் இருக்குது. பார்க்குறதுக்கு டோம் மாதிரி தெரியுது, ஆனால் மேலே எதுவும் டோம் இல்லை. இந்த தில்லாகோரிக்குள்ளேயும் கடைகள் தான் முழுக்க. இங்கே நம்ம பார்க்குற செவுத்தில் பார்க்குற டைல்ஸ் எல்லாம் பேர் மாஜோலிகா டைல்ஸ்னு பேர். இந்த மாதிரி தான் இருக்கும் அது. மதராஸாக்கும் ஷேர்தோர்
மதரசாக்கும் 200 வருஷம் கேப்பு, கிட்டத்தட்ட 200 வருஷம் கழித்து தான் இதை கட்டினாங்க. ஸோ அது பழமையானது. உலுக் பெக் மதரசா வந்து ரொம்ப பழமையானது. அது கட்டி 200 வருடங்களுக்கு பிறகு தான் இதை கட்டினாங்க. ஸோ உள்ளே போய் பார்க்கலாமா? அதே போல் 2 மதரசாவும் லைக் ஷேர்தோர் மதரசாவும் கிட்டத்தட்ட உலுக் பெக் மதரசா மாதிரியே தான் கட்டியிருக்காங்க. அதே வடிவில் தான் கட்டியிருக்காங்க. பெரிய வித்தியாசங்கள் எதுவும் இல்லை. அதே போல் தான் கட்டியிருக்காங்க. இது என்ன காரணம்னு தெரியலை. பட் ரெண்டுமே ஒரே வடிவம் தான், ஒரே அமைப்பு தான். பட் உலுக் பெக் மதரசா கொஞ்சம் பெருசு, இதை விட கொஞ்சம் பெருசு. இது வந்து இங்கே பரவலாக இந்த மாதிரி பார்க்க முடியும் எல்லா இடத்துலையும். இது எதற்குன்னா வரவங்க உட்கார்றதுக்கோசம். நிறைய ஹோட்டல்ஸ்லாம் கூட இதை வச்சுருக்காங்க, நான் பார்த்தேன். ஸோ நடுவில் வந்து ஒரு சின்ன மேஜை மாதிரி போட்டு அந்த மேஜையில் வந்து சுற்றி 4-5 பேர் உட்காந்து சாப்பிட்ற மாதிரி நிறைய ரெஸ்டாரண்ட்லலாம் பார்த்துருக்கேன். அந்த மாதிரி இல்லைன்னா கூட நிறைய இடத்துல மக்கள் ஜஸ்ட் உட்கார்ந்து ரிலாக்ஸ் பண்ணுறதுக்கோசரம் அந்த மாதிரி வச்சுருக்காங்க. இது இங்கே வந்து பரவலாக எல்லா இடத்துலையும் பார்க்க முடியும். அது இந்த மதரசாவுக்கு ஷேர்தோர்னு எதுக்கு பேர் வந்ததுன்னா, அங்கே மேலே பாருங்கள், 2 பக்கம் 2 சிங்கம் இருக்குது. சிங்கத்துக்கு பின்னாடி சூரியன் இருக்குது. அந்த சிங்கம் 2 என்ன பண்ணுது, முன்னாடி மானை துரத்துறதுக்கு, வேட்டையாடுறதுக்கு. ஸோ இஸ்லாமில் பார்த்திங்கன்னா ஒரு மனிதர்களுக்கோ இல்லை விலங்குகளை பற்றியோ எதுவுமே அவங்க வரைய மாட்டாங்க. அதுக்கான அறிகுறிகள் எதையும் வைக்க மாட்டாங்க. பட் இந்த மதரசாவில் வந்து அதை வச்சுருக்காங்க. அது எதுக்கு வச்சுருக்காங்கன்னா ஒரு காரணம் இருக்குது. இது வந்து மதரசா, மாணவர்கள் படிக்க வர இடம். இங்கே வர மாணவர்கள் வந்து எப்படி அந்த சிங்கம் மானை துரத்துதோ, வெறியோட துரத்துதோ, அதுபோல் மாணவர்களும் படிப்பை வெறியோட படிக்கணும் அப்படின்ற ஒரு அர்த்தத்தில் தான் அவங்க அதங்க வச்சுருக்காங்க, அந்த மொசைக் வச்சுருக்காங்க. ஸோ அதனால தான் இதோட பேர் ஷேர்தோர். நான் காலையில் கிட்டத்தட்ட 10 மணிக்கு உள்ளே நுழைஞ்சேன். இப்போ மணி 2ஆகுது. ஸோ இது 3 மதராசாவும் உள்ளே ஃபுல்லாக சுற்றி பார்த்து வெளியில் வர்றதுக்கு இவ்வளோ நேரம் பிடிச்சது. 1 மணி நேரத்துலேயும் முடிச்சுட்டு வரலாம், இல்லை
3-4 மணி நேரம், சில பேர்லாம் ஒரு நாள் முழுக்க உள்ளே இருப்பாங்க. அவங்க இன்ட்ரெஸ்ட்டை பொறுத்து இருக்குது அஃப்கோர்ஸ். இவர் வந்து இஸ்லாம் கரீமோவ். இவர் தான் வந்து உஸ்பெகிஸ்தானோட முதல் பிரசிடெண்ட். இந்தியா. ஸோ இப்போ இருக்கிறது 2வது பிரசிடெண்ட் தான். இவர் தான் வந்து ரொம்ப வருஷம் உஸ்பெகிஸ்தான் ஆண்டார். கல்யாண சீசன் போல் இருக்கு. நிறைய பேர் வந்து கல்யாண ட்ரெஸ்ஸில் இருக்காங்க. ஹாய். இப்போ இருக்கிறது வந்து ஆர்ட் நார்கிஸ்னு ஒரு கேஃபே. ஸோ இதில் வந்து கொஞ்சம் வெஜிடேரியன் ஆப்ஷன்ஸ் இருக்கீங்க. ஸோ நீங்கள் வெஜிடேரியன்னா இங்கே டெஃபினட்டாக வரலாம். ரொம்ப இல்லை, பட் ஓரளவுக்கு ரீசனபிள் ஐட்டம்ஸ் இருக்குது, ஆப்ஷன்ஸ் இருக்குது. அது மாதிரி ட்ரிங்க்ஸ்லாம் இருக்குது. இது தவிர புலாவும் இருக்குது. ட்ரெடிஷ்னல் ட்ரிங்க்ஸ் இருக்குது. ஐரன் நான் சாப்பிட்ருக்கேன் முன்னாடி. 3-4 டேஸ் முன்னாடி சாப்பிட்டு 3 டேஸ் முன்னாடி சாப்பிட்டு நினைக்கிறேன். சலோப் சாப்பிட்ருக்கேன். சலோப் இப்போ ஆர்டர் பண்ணிருக்கேன், சாப்பிட. நான் லஞ்சு ப்ராப்பராக சாப்பிட்டு 2 நாள் ஆச்சு. ஏதோ ப்ரெட்டு அதெல்லாம் தான் சாப்பிட்டுட்ருக்கேன். ஸோ உஸ்பெகிஸ்தானில் நேஷ்னல் ஃபுட் அப்படின்னா இல்லை ரொம்ப பாப்புலர் ஃபுட்டுன்னு பார்த்தீங்கன்னா புலாவ்ன்றது நத்திங் பட் நம்ம புலாவ் மாதிரி தான், நம்ம ஊரில் சாப்பிட்ற புலாவ் மாதிரி தான். பட் இது வந்து புலாவில் வந்து ஜென்ரலாக இங்கே மீட்டோடு தான் வரும். மீட் இல்லாமல் கஷ்டம். பட் நான் இங்கே ஒரு ஆர்ட் கேஃபேன்னு ஒரு கேஃபேக்கு வந்திருக்கேன். இங்கே வந்து மீட் எல்லாமே இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அதனால் இப்போ லஞ்சுக்கு வந்து 2 நாள் ஆச்சு ரைஸ் சாப்பிடல. நான் புலாவ் சொல்லியிருக்கேன். அது கூட ஏதோ ஒரு லோக்கல் ட்ரிங்க் ஒன்று சொல்லியிருக்கேன். ஈகர்லி வெயிட்டிங் எப்படி இருக்குது டேஸ்ட் பார்க்கணும். உஸ்பெகிஸ்தான் புலாவ் எப்படி இருக்குன்ட்டு பார்ப்போம், எப்படி வருது என்ன வருதுன்ட்டு. என்னோடய ஃபுட்டு வந்துடுச்சு லஞ்சு. இது சலோப், இது லோக்கல் ட்ரிங்க்கு. இது வந்து புலாவ், வெஜிடபிள் புலாவ் வித்தவுட் மீட் எக் எதுவும் இல்லாமல் பியூர் வெஜிடேரியன். பட்டர் மில்க் தான். அதில் கொஞ்சம் ஏதோ குக்கும்பர் அதெல்லாம் போட்டிருக்காங்க. இது வேற என்னவோ போட்டிருக்காங்க, என்னன்னு தெரியல. நான் பார்த்து சொல்கிறேன் என்னன்ட்டு கேட்டுட்டு. இது ரொம்ப நல்லா இருக்குது. புலாவ் டேஸ்ட் பண்ணலாமா? நல்லா இருக்கு.
சூப்பராக இருக்குது. மிளகா, சிவப்பு மிளகாய் பாருங்க, ரொம்ப நல்லா இருக்குது. புலாவ் நல்லா இருக்குது. நான் எதிர்பார்த்ததோட நல்லா இருக்குது. ஹாப்பி.